குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம வந்து ஜேஇலேருந்து ஒரு ஜேஇ மேக்ஸில் ஒரு சம் பார்க்குறோம், சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வந்து ஜேஇக்கான கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு அந்த ஜேஇ ஓரியன்டான கிளாஸஸ் தேவை அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், 9996561310. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐபி இது ஐடென்டிட்டினாவே நமக்கு தெரியும். I is equal to 1001 தெரியும், சரிங்களா? பிங்கிற மேட்ரிக்ஸ் அவன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? 2 - 1 5 - 3. அவன் என்ன கேட்டிருக்கான்னா n என்னன்னு கேட்டிருக்கான். அது எதுக்குள்ளே இருக்குன்னா கேபிட்டல் என் நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். p⁻n is equal to என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 5i - 8b. பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐடென்டிட்டியோட வேல்யூ வந்து 1001. இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த 5 மல்டிப்ளை பண்ணிங்க, 5005. அதே மாதிரி இந்த -8 இந்த p கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், -16. இங்கே வந்து -16 வரும், இங்கே வந்து +8 ஆயிரும், -8 +8 ஆயிரும். இங்கே -40, இங்கே -24 வரும், சரிங்களா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணால் 5 - 16 ஆட் பண்ணும்போது -11 வரும். 0 + 8 8, 0 - 40 அப்படின்னா -40, 5 + 24னா 29. சரி, ஓகே, இது p⁻n. இப்போ நான் உங்களுக்கு p தெரியும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா p² ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். p² வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா p வந்து p × p. அப்போ 2 - 1 5 - 3. ஸோ அதே சேம் 2 - 1 5 - 3. ஸோ இப்போ நான் இந்த R1-ஐ C1ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன கிடைக்கலாம் உங்களுக்கு? 4 - 5, ஓகேங்களா? அடுத்தது -2 + 3. நெக்ஸ்ட்டு 10 - 15. நெக்ஸ்ட்டு வந்து -5 + 9, ஓகேங்களா? ஸோ இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா -1 + 1, இங்கே -5 கிடைக்கும், இங்கே 4 கிடைக்கும். இது எதனோட ஆன்சர் அப்படின்னா p² ஆன்சர்ஸ். இதே மாதிரி நீங்கள் PQ எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். PQ நம்ம என்ன பண்ணுவோம்னா p² × p அப்படின்னு போடுவோம். p² வேல்யூ உங்களுக்கு தெரியும், -1 1 -5 4. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணது p அப்படிங்கிறது தெரியும், 2 - 1 5 - 3. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரலாம் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும்னா 3 - 2 10 - 7, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா PQ × PQ, அதாவது p⁻6 ஃபைன் பண்ணுறேன். இப்போ 3 - 2 10 - 7. ஸோ அதே சேம் 3 - 2 10 - 7. இப்போ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3s are 9 ஆயிரும், -20, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா -6 + 14. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 இங்கே 30 வரும், இங்கே -70. அதே மாதிரி -20 + 49 வரும், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், 9 - 20னா -11 வரும், இங்கே -6 + 14னா 8 வந்துடும், 30 - 70னா -40 சொல்லுவோம், -20 + 49னா 29 சொல்லுவோம். இது பாருங்கள், இந்த p⁻6ஓட வேல்யூ, இந்த வேல்யூஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், சேமாக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 6 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ என்னோட வேல்யூ 6. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கிளாஸஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.